முதலமைச்சர் தலைமையில ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. ம். வாழ்வே வரலாறு நீதி கட்சியுடைய தலைவர் பி.டி. ராஜனுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகம் தான் அது. ம். இவர் யாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா தான். அவர் நீதி கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ம். அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பிடிஆர் கலந்துக்கிட்டாரு, ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையில தான் வந்து பிடிஆர் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே கூடலூர் எம்எல்ஏ வந்து கேட்டப்ப யார்கிட்ட நிதி இருக்கோ, யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யார்கிட்ட திறன் இருக்கோ அவங்ககிட்ட நீங்க கேளுங்கன்னு சொன்னது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. ம். எதிர்கட்சிகள்லாம் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்க ஒருத்தரே இவ்வளவு குமுறுறாரு, அது காரணம் அந்த ஆடியோ தான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வந்து அதிகாரங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த சூழல்ல தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து நடந்தது. ம். முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டு எல்லாருமே இங்க திராவிட வாரிசு தான் ம். அப்படின்லாம் வந்து பேசினாரு. பிடிஆருடைய வாரிசும் நான் தான், நம்ம எல்லாருமே இங்க திராவிட வாரிசு தான் சொன்னவர் பிடிஆருக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, பழனிவேல் தியாகராஜன் அமைச்சருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு மேடையிலே. நீங்க வந்து ஒரு சொல்லாற்றல், உங்களுடைய வாத திறமைங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். உங்க சொல்லாற்றல்ங்கிறது ரொம்ப பலமா இருக்கணும், இதெல்லாம் பலவீனமா வந்து மாறிடக்கூடாது. நான் ஒரு அறிவியலை நான் வந்து சொல்லுவேன், அதை நீங்க அர்த்தத்தோட ஆழத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் வந்து நம்புறேன், ரொம்ப கவனமா பேசுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அதுவும் வந்துட்டு கூட்டத்துல கட்டுச்சோறு அவுத்து விட்டுறாதீங்கிறதான் அது ஸ்டேட்மெண்ட். எதிர்கட்சிகள் வந்து வெறுவாயம் மெல்லுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவலை கொடுத்துறாதீங்க வாயில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. எப்பவுமே என் மேல மரியாதை வச்சிருக்கவர் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை திரும்ப பேசும்போது பிடிஆருமே என்னோட வழிகாட்டி முதலமைச்சர் தான் அப்படின்லாம் சொல்லி ஒரு பதில் சொல்ற மாதிரியும் பேசியிருந்தாரு.